சல்லியர்கள். படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஆனால் டைரக்டர் கொடுத்துக்கிற சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது. மெயினாக அந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோயின் சீனில் சில சீனில் வசனமே இல்லைங்க, ஆனால் கண்ணிலே கதை சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த மியூசிக், யார் தான் மியூசிக் கொடுக்குறான்னு தெரியலங்க. பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் மட்டும் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா உண்மையெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப குஸ்பம்பாக இருக்கும். அப்புறம் இந்த படம் இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களருக்கும் இடையான சண்டையில் காயம் பற்றி உயிருக்கு போராடுற நிறைய வீரர்களை பற்றி கேள்விப்பட்டு வரோம். அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்கிற மருத்துவர்களை பற்றின கதை தாங்க இந்த படம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீனே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப கிளைமேக்ஸு கனெக்ட் பண்ணுற மாதிரியே கொண்டு போனாங்க. லாஜிக்காகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சிங்க இந்த படம். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஆரம்பித்த படம் செம்ம ஸ்பீடாக ஒரு இடத்துல கூட டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கொண்டு போச்சுங்க. இது கருணாஸ் அவர்களோட நடிப்பும் கூட நடித்த மற்ற எல்லாரோட நடிப்புமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஓவராலாக சொன்னால் இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்கிற படம் இது.